அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கிட்டத்தட்ட நைட்டு, சனிக்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி சுமார் 43 நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து அவர் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட அவர் சுமார் 26 மாதங்கள் அங்க சஞ்சாரம் பண்றார். அதுலயே அங்க அவர் வக்கரமாகிறார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். இடைப்பட்ட காலங்கள்ல அவர் 2027 ஜூன் மாசம் வரைக்கும் அங்கதான் இருக்கார். உங்களுடைய ரிஷபராசிக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார் அந்த சனி பகவான். இப்ப உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். எப்பயுமே 11ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார். அப்படி பார்க்கிற போது அங்க சனி பகவான் அங்க பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு இந்த 26 மாசத்துக்கு பலன் செய்ய போறார். பூரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு 26 மாதத்திற்கு பலன் செய்ய போறார். இந்த சனி பகவானுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அவர் தான் இருக்கிற வீட்டில இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்தபடியாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த பார்வை உங்களுடைய ரிஷபராசிக்கு உங்க ராசியை பார்ப்பார். அடுத்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுவார். கிட்டத்தட்ட இந்த 26 மாதங்கள்ல நாம் இங்க பொது பலனை பார்க்கிறோம். உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும். அதன் அடிப்படையில நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த பலனுடைய தன்மை கொஞ்சம் கூடும் குறையும். பொதுவா அவர் இந்த உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, அதை அடைவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை நீங்க இந்த காலத்துல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுப்பார் சனி பகவான். இதுல நீங்க ரொம்ப கரெக்டா இருங்க. லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன, லைஃப்ல உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன, கோல் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, அதுக்கான பிளானிங் என்னங்கிறத நீங்க இப்பயே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். மெயினா ஒரு பக்கம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்தாலே நான் முதல்ல சொன்னேன், உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களும் பூர்த்தியாகும் அப்படின்னு. ஆனாலும் அந்த சனி பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். நீங்க லைஃப்ல ரொம்ப ஆக்டிவா இந்த 26 மாசத்துக்கு இருக்கணும். அதனாலதான் உங்களுடைய எய்ம் என்னன்னு சொன்னேன். அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுறணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்க தள்ளி போடக்கூடாது. அப்படி தள்ளி போட்டீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுல தடை வந்துடும். இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் நல்ல இடத்துக்கு வந்திருந்தால் கூட அவருடைய பார்வைகள் நமக்கு சிறப்பா இல்லை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். குறிப்பா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு லைஃப்ல நீங்க ஸ்பீடா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை நீங்க வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இதுல நீங்க ரொம்ப கவனமா உங்களுக்கு இருங்க. இந்த காலங்கள்ல உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு இருக்கு. நல்லா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிப்பீங்க. பட் அந்த சம்பாத்தியத்தை நீங்க நல்ல விதமா செலவு பண்ணணும். இல்லைன்னா அந்த பணங்கள் உங்க கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்க பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாம சம்பாத்தியம் பண்ணுவீங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சியில. இது இந்த காலத்துல ரொம்ப உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த சனி பகவானுடைய இந்த பயிற்சி ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க எப்பயுமே ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு
அடிக்கடி என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள், எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் போறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பண வரவு இருக்கான கண்டிப்பா கிடைக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் அதே சமயத்துல இந்த 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்க பெரும்பாலும் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாமே சம்பாத்தியம் பண்ணுவீங்க. நீங்க பெரிய லெவல்ல கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம். ஆனா அதே சமயத்துல 5ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய இந்த சனி பகவானால உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உங்களுடைய கரியர்ல, உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் இந்த சனி பயிற்சியில. ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது நீங்க வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு. முதல்ல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி இருக்கும், ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்ல ஒரீஸ் அண்ட் டென்ஷன் இருக்கும். நீங்க கவர்மெண்ட் சர்வீஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க எம்என்சில இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாப்ல இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனம். அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விடுறது ரொம்ப ரொம்ப விட்டுறாதீங்க. வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வருவதற்கான வாய்ப்பு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த சனி பயிற்சியில இருக்கு. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் விடாது. உங்களுடைய கரியர்ல நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸோ அங்கீகாரமோ கிடைப்பதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. நீங்க உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, மற்றவங்க ப்ரொமோஷன்லி இன்க்ரிமெண்ட்ல போயிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படியே தான் இருக்கிற மாதிரியான ஒரு காலம் இருந்துகிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்க வேலையை விடுவதற்கான சூழ்நிலைகள் என்பது இருக்கு. அதனால யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ, வேலையில இருக்கீங்களோ, ரொம்ப ரொம்ப கவனம். இந்த காலங்களில் உங்களோட கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களும் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்கன்னா பெருசா இல்லை. சக தொழிலாளர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நல்ல ஒர்க்ல ப்ரெஷர் டென்ஷன் என்பது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை மிக மிக கவனம். எல்லாத்தையும் பொறுமையாகவும் சகிச்சு அமைதியா நீங்க கிடைச்ச வேலையை சந்தோஷகரமா பாருங்க. வேற கம்பெனிக்கு நீங்க மாறுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு கடன் இருக்கு, எனக்கு தீர்க்க முடியாத கடன் இருக்கு, லோன் இருக்கு, நிறைய இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கு கடன் குறையும். கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் கிரானிக்கா நோய் இருக்கு, டிசீஸ் இருக்கு, நான் வியாதியில ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதனால எனக்கு ரெக்கவரியே இல்லை, நான் பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சனி பகவானுடைய அனுகூலத்தால் நோய் குறைவதற்கான வாய்ப்பு படிப்படியாக வரும். ஆக கடன் ரொம்ப குறையும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள், இது ரெண்டுமே ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் பண்ணுவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படும். உங்களுடைய புதுசா உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். யாரெல்லாம் ரொம்ப நாளா கிட்ஸுக்காக காத்துட்டு இருக்கான், குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்சஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க இந்த காலத்துல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பிஸ்னஸ் நார்மலா இருக்கும். கூடிய வரை நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்றவங்க பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த காலத்துல ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு மெயினா ஹைலைட்டான விஷயம், எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் லைஃப்ல.
அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த காலங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாம யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அல்லது நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள் இருக்கு. அதனால யாருக்கும் நீங்க சூரிட்டி போறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த காலத்துல முக்கியம். ஏதாவது உடம்புல சர்ஜரி பண்ற மாதிரி இருந்தா அதை உடனே பண்ணுங்க. இதெல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். மெயினா எந்த அளவுக்கு நீங்க இந்த காலகட்டங்கள்ல தெய்வ அனுகூலத்தை நீங்க கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்ல இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மெயினா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடை பெரிய லெவல்ல அதிகப்படுத்துங்க. இது இன்னும் ரொம்ப முக்கியம். அது இல்லாம பைரவருடைய வழிபாடு ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணுங்க. அது இல்லாம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.